அனைவருக்கும் வணக்கம். ஆ, ஏ, ஓ இந்த நெடில் எழுத்துக்கள். ஆ, ஏ, ஓ அம்மூன்றும் வினா. இந்த 3 எழுத்துக்கள் வினா எழுத்துக்களாக வரும் அப்படின்றத இந்த நூற்பா விளக்குகிறது. எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா, உன்கா, உன்கே, உன்கோ, சாத்தா என வரும் அப்படின்றது உரையாசிரியர் சொல்கிறாங்க. அதனால் இந்த 3 எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். இது அக்கால மரபு. இன்றைக்கி நம்ம வழக்கில் இல்லைனாலும் தொல்காப்பியர் கால வழக்காக இதை நம்ம பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லை, உரையாசிரியர்கள் பார்த்திங்கன்னா கூடுதல் செய்தியாக இந்த எகரம் இருக்கு இல்லையா, அந்த எழுத்தையும் அதுக்கப்புறம் எகர ஆகாரம், அதாவது யா என்கின்ற இந்த உயிர்மை எழுத்தையும் வினா பெறுமென கொள்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆ, ஏ, ஓ மட்டும் இல்லை, உரையாசிரியர்கள் கூற்றுப்படி எகர குறிலும் யா என்கின்ற உயிர்மை எழுத்தும் வினாவாக வரும் என்பது பெறப்படுகிறது. நன்றி, வணக்கம்.